மசாலா வடையா மெதுவடையா? மெதுவடா. மெதுவடா. பா சொல்லும் போதே ஒரு இல்ல ஆர்வம் இல்ல வருது. அதாவது அவங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டுல அவங்க பிளேட் ஃபுல்லா வடை மட்டும் தான் இருக்கும். சும்மா ஒரு 7 வடை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. எவ்வளோ வந்து கோல் வச்சிருக்கீங்க இந்த வருஷம் சம்பாதிக்கணும்னு? பெருசுங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. கோவம் வந்தா நல்லா சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவீங்க. வெரி குட். ஜாலியா இருந்தா அப்போ நல்லா சாப்பிடுவேன். உங்களுக்கு வந்து கிடைச்ச மறக்க முடியாத அல்வா லைஃப்ல? நான் ஒரு படம் முழுக்க ஒர்க் பண்ணி கொடுத்து நான் பேரே இல்லாம நிறைய ஒர்க் பண்ணி நிறைய வெளியே வந்திருக்கேன். 1-2 அல்வா இல்லை, பெஸ்ட் அல்வாவே கிட்டத்தட்ட 5-6 அல்வா இருக்கு. உங்களோட ரைட்டிங் வந்து வேற மாதிரி எதிர்பார்த்திருப்பீங்க டைரக்ஷன்ல. பட் நீங்களே வந்து டைரக்டர் ஆகும்போது சே நான் வந்து தெரியாம திட்டிட்டேனோ இவங்களெல்லாம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஃபீல் பண்ணல. ஒரு வருஷமா டெய்லி அழுதுட்டு இருக்கேன். Feelingலா இல்ல. மானசீகமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். டெய்லி நைட்டான அடப்பாவி இவங்களை இப்படி சொல்லிட்டு. என்னடா என் சீனியே காணுமே, ரொம்ப நான் கஷ்டப்பட்டு நடிச்சேனே அப்படிங்கிற மாதிரி படங்கள் இருக்கா தமிழில்? கண்டிப்பா இருக்கு. நான் ஷூட் பண்ண என்னெல்லாம் சீன்ஸ் நான் ரூம்ல போய் எழுதிடுவேன். படம் பார்க்கும்போது நிறைய சீன்ஸ் இருக்க மாட்டான். எங்கடா கிணத்த காணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? ஆமா. நாங்க ஷூட்டிங் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஹீரோயின் மட்டும் எங்களுக்கு செட் ஆகல. பாத்துட்டு இருக்காரு ஷூட்டிங் போகணும். இன்னொரு 20 டேஸ்ல போகணும். சொல்றாரு சார் எனக்கு கேர்லி ஹேரா இருக்கணும், ஃபேஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். சரி இருங்க சார் ஒரு போட்டோ காமிக்கிறேன். போட்டோ காமிச்சேன். ஏய் சூப்பர் இந்த பொண்ணு தான் அப்படின்னாரு. உங்களோட லைஃப்ல வந்து காதல் கதையை பத்தி இருக்கு. ஒரு பார்ட்னர் இருக்கு. நல்லா இருக்காங்க. நம்ம சினிமா ஃபீல்டா? அது வேணாம். படம் பத்தி பேசலாம். படத்தை பத்தி தான் பேசிட்டு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான மூவி டீம் வந்திருக்காங்க. எஸ், மயிலாஞ்சி படத்துல இருந்து டைரக்டர், ஹீரோயின்லாம் வந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். 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 ஸோ எப்படி இருக்கீங்க? உங்களோட மூவி மயிலாஞ்சி ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்லி 3 பேரும் எப்படி ஹாப்பியா எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்ல போறீங்க. கிருஷா படத்தோட ஹீரோயின் சொல்லுங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ட் இந்த ஒகேஷன் வேலண்டைன்ஸ் டேல ரிலீஸ் ஆகுது. ஒரு லவ் ஸ்டோரி கூட. ஸோ வாட் மோர் ஹாப்பினஸ். சத்தியமா அண்ட் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு. ஸோ ரியலி ஹாப்பி. சூப்பர். ஸ்ரீராம் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நாங்கள் இதுதான் பிளான் பண்ணோம். இந்த டேட்ல தான் ரிலீஸ் கொண்டு வரணும்னு நினச்சோம். சார் அதுதான் நினச்சிட்டு இருந்தாரு. ஸோ அது கரெக்டான டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ தேட்டர் விசிட்லாம் போனோம். நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நைஸ். ஸோ சொல்லுங்க சார், டைரக்டர் சார், உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி எவ்வளோ சந்தோஷமா திருப்தியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு என்னுடைய 25 இயர்ஸாக நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஒரு ரைட்டரா, ஒரு ஆக்டரா, பல்வேறு முகங்களோட நான் இந்த நாளுக்காக காத்திருந்தேன். கரெக்டாக வந்து அதுவும் காதலர் தினத்தன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்கள் எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. வந்து எல்லாரும் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா வந்து எனக்கான எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நான் எங்கெங்கெல்லாம் கை தட்டுவாங்க, எங்கெங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களோ அது எல்லாமே வந்து சரியாக கிடச்சிருக்கு. படம் நிச்சயம் ஒரு இன்னும் இதை பார்க்குற ஆடியன்ஸ் இன்னும் தியேட்டருக்கு போயிட்டு இன்னும் பெரிய வெற்றியைக்காக நான் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எழுதுற அந்த ஸ்கிரிப்ட் வந்து வேற ஒருத்தவங்க டைரக்ட் பண்றதுக்கும் நீங்களே டைரக்ட் பண்றதுக்கும் என்ன மாதிரியான ஒரு டிஃபரன்சஸ் பாக்குறீங்க? நிறைய டிஃப்ரென்ஸ். நான் உண்மையில எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. எழுதும் போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக எப்போ வந்து என்னுடைய தாட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கே நான் தான் ஃபுல்லாக எல்லாமே வருத்திங் எழுதுறது வந்து ஒன்றும் டைரக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். டைரக்டர் என்ன தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் நான் வந்து ரொம்ப அங்கே ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். என்னுடைய தாட்டுக்கு ரொம்ப வந்து இது வரைக்கும் அது சக்ஸஸாகவும் இருக்குன்னு எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய கிட்டத்தட்ட 15 படங்கள் வந்து 10 படங்கள் வந்து எல்லாமே வெற்றி படங்கள் தான். ஸோ எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் உண்டு. நல்லா வந்து நம்ம எழுதுறது எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் ப்ரூவ் ஆகிடும். டேரக்டர் எனக்கும் அந்த பேப்பருக்கு தான் கான்டாக்ட். ஆனால் வென் டைரக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் ரைட்டரோட மட்டும் முடிச்சிருது இல்லை. அது வந்து ஒரு ஹீரோ, ஹீரோயின், மெயினாக ப்ரொடியூசர், அப்புறம் கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், பல பேரோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய காம்பனன்ட்ஸ், அவங்களுடைய எலிமெண்ட்ஸ், அவங்களுடைய ஆர்டிஸ்டிக் வேல்யூ, அவங்களுடைய திறமை இதெல்லாம் சேர்ந்து தான் உருவாகுறது அப்படிங்கிறது வந்து அது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். அத்தனை பேரையும் ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் அது நான் நினச்சா மாதிரி அதில் வந்து நான் நினச்சா மாதிரியான ஒரு இடத்துல வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம் தான். நான் என்னதான் டைரக்ஷன் பற்றி வெளியில் பேசிட்டு இருந்தாலும் ஒன்று நம்ம ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் நமக்கு தெரியுது ரியல் டைரக்ஷன்றது வந்து இன்னும் ரொம்ப அது நம்ம இமேஜின் பண்ணதை விட அதிகமான கூடுதல் உழைப்பு, அப்புறம் கூடுதல் வந்து நம்ம வந்து ஒருங்கிணைப்பு இதெல்லாம் தேவைப்படுது. நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் வேலும் நிறைய தேவைப்படுது. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து லேர்ன்டு லாட் திங்ஸ் ஆஸ் இட் ஃபர்ஸ்ட் டைரக்ஷனில் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய வந்து உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே பெரிய விஷயம். டைரக்ஷன்றது வந்து மோர் தேன் ரைட்டிங்.
கரெக்ட். இவ்வளவு நேரம் சீரியஸா வந்து பதில் சொல்லிட்டீங்கல்ல. இப்ப நான் வந்து கேக்குற கேள்விக்கு நீங்க எப்படி பதில் சொல்ல போறீங்க நான் வந்து தெரிஞ்சுக்க ஆவலா காத்துட்டு இருக்கேன். சோ கேளுங்க. நீங்க வந்து ரைட்டரா இருக்கும்போது நிறைய டைரக்டர்ஸ் திட்டிருப்பீங்க. ஐயோ என்னது இது, நான் வந்து எதிர்பார்த்தது ஒண்ணு, அவங்க பண்றது ஒண்ணு. மனசுக்குள்ள தான் திட்டுவீங்க, ஓகேவா? வெளிப்படையா இல்ல, மனசுக்குள்ள திட்டுவீங்க ஏதாச்சும் ஒரு டைரக்டர். உங்களோட ரைட்டிங் வந்து வேற மாதிரி எதிர்பார்த்திருப்பீங்க டைரக்ஷன்ல. பட் நீங்களே வந்து டைரக்டர் ஆகும்போது ச்சே நான் வந்து தெரியாம திட்டிட்டேனோ இவங்களெல்லாம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஃபீல் பண்ணல. ஒரு வருஷமா டெய்லி அழுதுட்டு இருக்கேன். மானசீ ஃபீலிங்லாம் இல்ல. மானசீ மானசீகமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். டெய்லி நைட் ஆனா அட பாவி இவங்கள இப்படி சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டா தான் சொல்லிடுவேன் நான். ஓ நான் வந்து மனசுக்குள்ளலாம் இல்ல. அப்படிலாம் கிடையாது. நான் ஸ்ட்ரைட்டாவே படம் பார்த்துட்டு வெளியே வந்து என்கிட்ட நான் ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட விமர்சனம் பண்ணியிருக்கேன். நான் பேசிக்கா நாட் ஒன்லி த கிரியேட்டிவ் ரைட், நான் வந்து கிரிட்டிக்கும் கூட. நான் வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபேஸ்புக்லயும் சரி, ஸ்ட்ரைட்டாவும் சரி. நான் ஐ ரோட் சோ மெனி புக்ஸ் ஆன் ஃபிலிம் தியரிஸ் அண்ட் ஃபிலிம் கிரிட்டிசிசம் ஆல்சோ. அதனால வந்து எனக்கு வந்து அது வந்து என்னுடைய ப்ரொஃபஷனாவே நான் எடுத்து நிறைய பேரை வந்து கலாச்சிருக்கேன். பட் வென் கம் டு த டைரக்ஷன் ஆன் ஸ்பாட் வரும்போது தான் வந்து தெரியுது நான் இவ்வளோ பெரிய மோசமான ஆள் அப்படின்னு தெரிய வருது. அடப்பா இவ்வளோ வேலைலாம் செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ ஹார்டான ஒர்க்கு, எவ்வளோ வந்து ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம நினைக்கிறது மட்டுமே இல்லை. இட் ஹேப்பன்ஸ்ன்றது வந்து இட்ஸ் எப்படி ஒரு நேச்சரா எப்படி ஒரு 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 டே எப்படி உருவாகுது இல்லை நம்ம ஒரு டே டெய்லி காலைல சூரியன் உதிக்குது, அப்புறம் ஈவினிங் ஆனால் சன் வருது, எல்லாமே எவ்ரி திங் ஹேப்பன். ஆனால் எவ்ரி திங் அதே நம்ம தான், அதே அப்பா அம்மா அதே வேலை அதே. ஆனால் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் இல்லை, அது ஆமா. இன்னொரு நாள் அது அது எப்படி உருவாகுதுன்றது நமக்கு யாருக்கு தெரியாது. அடுத்த கணம் எப்படி உருவாகுதுன்னு தெரியாது. அதே மாதிரி சினிமா வந்து அப்படிதான். ஒரு சீன் நீங்கள் யோசிச்சிருக்கலாம் அவன்ட்டு, ஆனால் அது எப்படி உருவாகுன்றது உங்களுக்கு அந்த கடைசி நேரம் தெரிய வரைக்கும் உங்களுக்கு என்ன உருவாகும் தெரியும். ஏன்னா அது ஒரு சின்ன விஷயம் வந்து அங்கே போய் நடக்கக்கூடிய ஒரு சின்ன மாறுதல் வந்து அது பல விஷயங்களை மாற்றிடும். அப்புறம் வந்து நம்ம நினைச்சதை விட வந்து கூடுதலாகவும் அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு. ஒரு ஒரு ஆக்ட்ரஸோட வந்து ஒத்துழைப்பு வந்து அந்த 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 சீனையே வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். அதே மாதிரி பல நம்ம நினைச்சு போகக்கூடிய இடங்கள் வந்து கிடைக்காத இருக்கலாம், அதுக்காக வருத்தப்படுவோம். அதே சமயத்தில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைச்ச விட டபுள் மடங்கான லொகேஷன்ஸ், ஓ ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் நினைச்ச விட அதிகமாக கிடைச்சு, கூடுதலாக கிடைச்சதுன்னு தான் சொல்ல முடியும். நைஸ். அப்படி கிடைக்கும் போது எனக்கு அது ஒரு புதிய அனுபவமா இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்படி நடக்குமே அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் அப்படின்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து அப்படி இல்லை. சினிமான்றது வந்து பல பேருடைய கூட்டுழைப்புல வந்து உருவாக முடியும் அப்படின்றது நான் கத்துக்கிட்டேன். ஓகே. சோ நீங்க வந்து ரைட்டரா இருக்கும்போது டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ்லாம் இப்போ உங்களோட படத்தை வந்து பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? இல்ல யாரும் இது வரைக்கும் பார்க்கல. இனிமேட்டு தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. பார்க்கலான்னு. பட் ஒரே ஒருத்தர் ஏஎல் விஜய் மட்டும் பார்த்தார். ஏன்னா ஓ ஏஎல் விஜய் ஏஎல் பார்த்தாரு. விஜய் நானும் வந்து ரொம்ப வி ஆர் வெரி க்ளோஸ். அவரும் எனக்கு எந்த படமா இருந்தாலும் அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தான் காமிப்பாரு. நானும் அதே மாதிரி இந்த படத்தை எடுத்தோடனே முதல்ல வந்து அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன். அவர் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார், அப்ரிஷியேட் பண்ணார். வி ஆர் வெரி க்ளோஸ், வெரி அப்பார்ட் ஃப்ரம் த ப்ரொஃபஷன் நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. அதனால அவர் தான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன். அவர் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. ஓகே. அவர் ரொம்ப நல்லா இருக்கு, தியேட்டருக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ரொம்ப எனக்கு உற்சாகப்படுத்தினார். சூப்பர். எனக்கு கூட சின்ன டவுட், இப்படிலாம் எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அவர் வந்து ரொம்ப கிளியரா சொன்னார், இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும், இந்த படம் நிச்சயம் வெற்றியடையும், உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் ஆஸ் எ டைரக்டர். ஏன்னா அவருக்கு என்ன நல்லா தெரியும். ஏன்னா நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், நிறைய கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் 15 இயர்ஸாக நான் ஒரு க்ளோஸ். என்னுடைய இன்னர் வேல்யூ என்னன்னு தெரியும், நான் என்ன எக்ஸ்டர்னலாக நான் என்னவா இருக்குன்னு அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவர் வந்து நான் எப்படி வரணும்னு அவர் எதிர்பார்த்துட்டார். நான் அவருமே சேர்ந்து அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் படம் பண்ணுறதா இருந்து ஆரம்பிச்சது. சில காரணங்களுக்கெல்லாம் அது எடுபடி இருந்தது. அவரில் வந்து அவருக்கும் சில வருத்தம் இருந்தது. அதனால தான் அவர் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நிச்சயம் நீங்கள் வந்து ஒரு நல்ல இயக்குனரா உருவாவீங்கன்னு அவர் தான் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாரு. சூப்பர். சோ ஹீரோ ஹீரோயின் வந்து ரொம்ப நேரமா சைலண்டாவே இருக்காங்க. அப்படி சைலண்டா வந்து வச்சுக்க கூடாது. சோ ஹீரோயின் நீங்க சொல்லுங்க கிருஷா, எப்படி இந்த படத்துக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க? கதை சொன்னோனே பிடிச்சிடுச்சா? ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்ரீராம் மூலம் தான் இந்த படம் கிடைச்சது. இட்ஸ் மை செகண்ட் மூவி வித் ஸ்ரீராம். இதுக்கு முன்னாடி பண்ணது யுத்த காண்டம். இட் வாஸ் அ சிங்கிள் ஷாட் ஆமா மூவி. சிங்கிள் ஷாட். ஆமா. ஸோ ஹி கால் மீ அண்ட் ஹி டோல்ட் மீ இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, நீங்க கேட்குறீங்களா, கேன் வி மீட் அண்ட் ஆல் தட். இப்போ நான் வேற ஒரு படத்தோட ஷூட்காக இங்கே இருந்தேன். ஸோ ஐ மெட் சார் அண்ட் நான் எஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஆஸ் அ கிரியேட்டர் அவங்களுக்கு அது ஃபீல் வரணும்ல, இது இந்த பொண்ணு என் கேரக்டருக்கு செட் ஆகணும். ஸோ ஹி வாஸ் ஆல் கான்ஃபிடென்ட், அது நீங்கள் வந்து இந்த கேரக்டர் பண்ணால் ஆப்டாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் கதை கேட்குனேன் அண்ட் ஈவன் ஐ திங்க் மியூச்சுவலாக இருந்துச்சு. ஐ லைக் தி ஸ்டோரி. ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு கேரக்டர். மை கேரக்டர் நேம் இஸ் சாரல் ஆந்தனி ஜான்சன், ஆனால் கூப்பிடுறது சாருன்னு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், இவ்வளோ இன்னோசென்ஸ் இந்த காலத்தில் ஒரு கேரக்டர் இருக்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் அவர் வந்து ஒரு ரைட்டராக நல்லா எழுதியிருக்காங்க அந்த கேரக்டர். டு கெட் டு போர்ட்ரே அந்த ஒரு இன் 2025 டு கெட் டு போர்ட்ரே சம்படி இன்னோசென்ட், அவ்வளோ இட் வாஸ் அ பூன்னு சொல்லலாம். ஸோ கிடைச்சது, ட்ரை பண்ண டு டூ இட் வித் அட்மோஸ்ட் ஆனஸ்டி, அவ்வளோதான்.
நீங்க சொல்லுங்க டைரக்டர் சார். சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க? நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கல்ல, அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்களா ஹீரோயின்? நீங்க தான் சொல்லணும். அவங்க எனக்கு என்ன நேச்சராகவே நான் எதிர்பார்த்த கேரக்டர்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே அவங்க கேரக்டர் தான் பார்த்தேன். ஓகே. நாங்கள் வந்து ஒரு 4-5 என்னன்னா நாங்க ஷூட்டிங் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆ. ஹீரோயின் மட்டும் எங்களுக்கு செட் ஆகல. பார்த்துட்டு இருக்காரு ஷூட்டிங் போகணும். இன்னொரு 20 டேஸ்ல போகணும். ஹீரோயின் மட்டும் கிடைக்கவே இல்ல. அவருக்கு சொல்றாரு, சார் எனக்கு கேர்லி ஹேரா இருக்கணும், ஃபேஸ் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். சரி இருங்க சார் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்க. ஃபோட்டோ காமிச்சேன். ஏய் சூப்பர், இந்த பொண்ணு தான் அப்படின்னாரு. ஆ, இந்த பொண்ணு தான் கன்ஃபார்ம் பண்ணுங்க, பேசுங்க ஆ. அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசினாங்க, பார்த்து மீட் பண்ணாங்க. அவரு அவரு எழுதுனதே இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கும் இது நியூ இன்ஃபர்மேஷன் தான். I'm எனக்கு never- என்னன்னா நான் வந்து இந்த கேரக்டர் ரொம்ப பெக்குலியர் கேரக்டர். வழக்கமாக பார்க்கக்கூடிய சினிமா கதாபாத்திரங்கள் இல்லை. ரொம்ப வழக்கமான ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு சில விஷயங்கள் அந்த கதாபாத்திரம் இப்படி நடக்கணும், அவங்களுக்கு ஹேர் இப்படி இருக்கணும், ஐஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஃப்ரெண்ட். அதனால வந்து எனக்கு நாங்கள் நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்தோம். நம்ம வந்து எதுவுமே எங்களுக்கு ரொம்ப எல்லாருமே வழக்கமான ஹீரோயின் மாதிரியான எல்லாமே வந்து மோல்டடாக இருந்தாங்க. இல்லை எல்லாருக்குமே ஒரு ஹீரோயின்னா இப்படி இருக்கும், பளிச்சுன்னு ஆமா. இருக்கணும், நல்லா எல்லாமே அப்படின்னு. எனக்கு அப்படி வேணாம். எனக்கு வந்து ஒரு இது இந்த கதைக்குன்னு ஒரு இந்த கதாபாத்திரம் தான் மொத்தமாக கதையை சொல்ல போகுது. அப்போ அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய இதெல்லாம் நேச்சராகவே அப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதால இதை தேடிட்டே இருந்தேன். அவர் காமிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டல் போய் சவேரா ஹோட்டல் போய் இவங்களை போய் பார்க்கலாம் வெயிட் பண்ணுறோம். ஷீ வாக்ஸ் ம். எங்களை பார்க்குறது. அந்த வாக் பார்த்தோன்னே என் கேரக்டர் பார்க்குறேன். நான் அவங்கள பார்க்கல. ஆ, ஆ, அவங்க ஆ. என் கேரக்டர் நடந்து வர மாதிரி பார்த்தேன். அவங்களுடைய ஹேர் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. அப்படியே நடந்து வரும்போது அப்படியே ஒரு ஃப்ளைங் ரெண்டு பக்கம் ஒரு பேர்டு Bouncy-ஆ, மாதிரி. ஆ. அவங்கள நான் ஒரு பேர்டு மாதிரி தான் பார்த்தேன். இந்த கதையில் ஒரு பேர்டு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். ஆ. அவங்கள ஒரு பறவை மாதிரி தான் நான் ஒரு யோசிச்சேன். நான் ஒரு ஒரு பறவை நடந்து வர மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு சவேரா ஹோட்டலில் ஒரு பறவை நடந்து வர மாதிரி நடந்து வந்தாங்க. வந்து white பாருடா. shirted. பா ரைட்டர்னு வந்து ப்ரூவ் பண்றாருப்பா, வேற லெவலா. ஆமா. ஆ. நான் ஜீன்ஸ் அணிந்த பறவைகள் ஒரு கதையை எழுதியிருக்கேன். ஸோ நான் வந்து என்னோட இமேஜினேஷனில் என்னென்ன பார்த்தனோ அவங்கள அப்படியே நேராக பார்த்தேன். ஸோ அப்படியே நாங்கள் அப்படியே அந்த பறவை அப்படியே ஷூட்டிங் பாட்டுக்கு ஆஹா. கூட்டு போயிட்டோம். ஸ்ரீராம் நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இந்த கதைக்குள்ள வந்தீங்க? நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு படத்தோட ரிவ்யூ படிச்சேன். ம். அது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தது. நான் படம் பார்த்ததுக்கும் அந்த ரிவ்யூக்கும் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தது. போயிட்டு யார் அந்த விமர்சகர்னு பார்த்தா அஜயன் பாலான்னு இருந்தது. ஆ. சரி, எனக்கு அப்ப இருந்து சாரோட பேர் வந்து பரிச்சயம். தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு வாரப்பத்திரிகையில சாரோட ஆர்டிக்கல் வரும். அது நான் படிச்சுட்டு இருப்பேன். ஆ. அப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை கன்னிமாடம், நான் நடித்த கன்னிமாடம் படம் வந்து சார் பார்த்துட்டு ம். பாலுமகேந்திரா அவர் ஐயா நூலகத்தில் வந்துட்டு ஒரு கூட்டம் ஒன்று பண்ணாங்க. அதுலேருந்து எங்களோட நட்பு ஆரம்பிச்சது. ம். அப்புறம் நானும் சாரும் வந்துட்டு சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. ம். சார் ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அதில் என்னை கூப்பிட்டாங்க. அது அது வேற ஒரு கதை. அந்த கதைக்காக நிறைய பேசிகிட்டு இருந்தோம், நிறைய ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த டைமில் அது நடக்கலை. ஆ. அப்புறம் சடனாக இந்த கதை இந்த ப்ரொடியூசர் மூலமாக வந்துட்டு நடந்துச்சு. ஸோ சார் கூட நான் ஒரு 3-4 இயர்ஸாக டிராவல் பண்றீங்க. நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி வந்து ஆவலா காத்துட்டு இருக்கு. உங்களுக்காக ஏகப்பட்ட சாய் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அவங்க சிரிக்கிறாங்க, ஏன்னா அவங்க முன்னாடியே நம்மளோட ஷோக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன வில்லங்கம் அப்படின்னு தெரியும். நீங்க புதுசுல சார். ஆமாம் ஆமாம் சோ உங்கள்ட்ட இருந்தே வந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்க. ஓகேவா? உங்களுக்காக ஏகப்பட்ட டீ வச்சிருக்கோம். மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, பிளாக் டீ, மின்ட் டீ, சென்சா, மாச்சா, சைனா ஜப்பான் டீலாம் கூட இருக்கு. எந்த டீ வேணும் சார் உங்களுக்கு? மசாலா மசாலா டீ. ஓகே. இரேசர் வந்திருக்கு உங்களுக்கு. அப்படியா? ஆமா. சோ இத பேஸ் பண்ணி நான் கேள்வி கேட்பேன். நீங்க பதில் ஓகே, சொன்னீங்கன்னா ஓகே, சூப்பர், கைத்தட்டல். ஓகே. அப்படி இல்லனா இந்த பனிஷ்மென்ட் ஜூஸ், பாவக்காய் ஜூஸ வந்து நீங்க ஓகே, குடிக்கணும். ஓகே, ஓகேவா? ஓகே. இரேசர் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, மயிலாஞ்சி படத்துல வந்து இவங்க பயங்கர கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாங்க, வேற லெவலா. பட் அந்த டியூரேஷன் காரணத்தினால நிறைய சீன்ஸ்லாம் இவங்களோடது கட் ஆயிருக்கா? இல்ல. நாங்க அந்த மாரி கட் பண்ணல. ஏன்னா எல்லாமே நாங்க லிமிட்டடா தான், அந்த சின்ன பட்ஜெட் படம் தான் அது. நாங்க எதை எழுதணுமோ அத அப்படியே எடுத்தோம். அப்படியா? ஆமா. அதுதான் எடுத்தோம். நாங்க வந்து வேற எதுவும் அரேஞ்ச் பண்ண வேண்டிய எங்களுக்கு டைமும் அதுக்கான இதுவும் இல்ல. ஏன்னா நான் ஒரு லிமிட்டடா டேஸ் எத பிளான் பண்ணது நாங்க கம்ப்ளீட்டா அப்படியே எடுத்துட்டோம் அது. அண்ட் நீங்க சொல்லுங்க கிருஷா, உங்களோட லைஃப்ல வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து இரேஸ் பண்ணா வேற லெவலா இருக்கும்பா அப்படின்னா எந்த ஒரு விஷயம்? எதுவுமே இல்ல. அப்படியா? நான் இங்க இருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் லைஃப் ஹஸ் ஹேப்பன்ட் தி வே இட் இஸ். ஸோ இட்ஸ் ஓகே. ஓகே. நான் ஹாப்பி தான். கண்டென்ட் நைஸ். இரேஸ் பண்ண வேணாம். அண்ட் இப்ப நிறைய படங்கள் வந்து நீங்க நடிச்சாச்சுல தமிழ்ல. ஏதாச்சும் ஒரு படத்துல வந்து என்னடா என் சீனியே காணுமே, ரொம்ப நான் கஷ்டப்பட்டு நடிச்சேனே அப்படிங்கிற மாதிரி படங்கள் இருக்கா தமிழில்? இருக்கு, சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நான் பிகாஸ் எனக்கு ஒண்ணு இருக்கு. நான் ஷூட் பண்ண என்னெல்லாம் சீன்ஸ் நான் ரூம்ல போய் எழுதிடுவேன். ஆ. நான் இன்னைக்கு இதெல்லாம் ஷார்ட் பண்ணிட்டேன், இந்த சீன்ஸ் முடிச்சிட்டேன், டிக் மார்க் பண்ணிடுவாங்க. ம். அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது நிறைய சீன்ஸ் இருக்க மாட்டான். எங்கடா கிணத்த காணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல.
பேமெண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்களா? அதுவும் இல்ல இல்லாட்டி அதெல்லாம் கிடைக்கும். பிரச்சனை இல்ல. ஓகே. சோ இரேசர் வந்திருக்கு. இத பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, ம். இந்த படத்துல மயிலாஞ்சி படத்துல வந்து நீங்க நடிச்ச சீன் வேற லெவலா இருக்கிற சீன் வந்து ஏதாச்சும் வந்து டியூரேஷன் இல்ல ஏதாச்சும் ஓகே இங்க வந்து பொருந்தல அப்படிங்கிற மாதிரி கட் ஆயிருக்கா? சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தது. ஆ. அது இல்ல இப்போ. ஆக்ஷனே இல்லையா? ஆ. அச்சடா. அது வந்து பயங்கர போராடி கஷ்டப்பட்டு ஆக்ஷன்லாம் வந்து பண்ணீங்களா? ஜஸ்ட் ஈஸியா தான் இருந்தது. சின்ன ஸ்ட்ரகிள் தான். ஓகே. பட் அது நல்லா இருந்தது. அது இல்ல இப்போ. சோ டைரக்டர் ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் எப்படி பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்களா அந்த ஆக்ஷன்ல? இல்ல உண்மையை சொல்லணும். நீங்க இப்படிலாம் வந்து சீரியஸ்லி இல்லங்க. director பக்கத்துல இருக்காருன்னு சீரியஸ்லி இல்ல. ஆ. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ஜாலியா தான் இருந்தோம். ஃபைனலாக நம்ம எடிட் அவுட்புட் வந்து கொஞ்சம் சில விஷயங்களை சில தியாகம் பண்ண உங்களுக்கு தெரியல. ஆ. அதுக்காக சில தியாகங்கள் தான். ஓகே. நான் மட்டும் அவரும் என்னோட தியாகமும் தான் அதில் இருக்கு. ஓகே. சோ நீங்க வந்து ஹீரோயினை மட்டும் புகழ்ந்தீங்க. ஹீரோ புகழவே இல்ல. வாட் இஸ் திஸ்? இல்ல நீங்க கேட்கவே இல்லையே. நீங்க அநியாயமா இருக்கு. நீங்க சண்டை போட்டுறீங்க போல இருக்குது. நான் தான் அதுக்கு முன்னாடி சொன்னேன்ல. ஏதோ நம்மளால முடிஞ்சது. நான் அப்படியே உட்கார்ந்து ஹஹான்னு பாப்பேன். இல்ல அவரு அதே மாதிரி எப்படி இவங்களுக்கு சொன்னனோ இல்ல இப்போ ரிப்பீட்டடா அதே திரும்பி நான் சொன்னா வந்து திரும்ப அது செயற்கையா திரும்பி இருக்கும். வேற வார்த்தைகள் ஆமா. வேற லைன் சொல்லலாம். ஆனால் இல்ல அது உண்மை அதுதான். ஆ. தட் இஸ் ட்ரூத். வாட் நான் சொல்லி தான் ஆகணும். வந்து அவரு அதே மாதிரி ஸ்ரீராம் வந்து இந்த மாதிரி ஒரு சப்டுலா நடிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்ல வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் கம்மி தான். சில பேர் இருக்காங்க. பட் ஆனால் இவங்க இவங்க நான் இவங்க சொல்றேன் இவருக்கு வந்து கேரக்டர்ஸ் இருந்தாலும் இவர் வந்து இவர் அளவுக்கு யங்கில் வந்து இந்த இந்த இப்போ நடிக்கக்கூடிய யங் ஆர்டிஸ்ட்ல இவர் அளவுக்கு வந்து கதாபாத்திரத்தை ஆழ்மனங்களை உள்வாங்கி அதை சப்டலாக பிரதிபலிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து இன்னைக்கு இப்போ எப்படி நம்ம பகத் பாட்சில் சொல்ற பல்வேறு டைமென்ஷனில் எதுவுமே தெரியும். ஆனால் வந்து கேரக்டர் கொடுப்பாரு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ரீராமும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பகத் பாட்சில் சொல்லலாம் வந்து ஐயோ, சூப்பர். சார், நல்ல பெரிய ஒரு வார்த்தை. நன்றி. இல்லை நிச்சயம் வரத்துக்கு வாய்ப்பு. ஏன்னா நான் வந்து ஒரு படம் தீர்மானிக்கிறது ஒரு நடிகனுடைய திருமணம் பகத் பாசில் ஃபர்ஸ்ட் படம் நான் பார்த்துருக்கேன். நான் ம், ம், ம். அவர் எப்படி நடிச்சிருக்காருன்னு பார்த்துருக்கேன். அதே சமயத்தில் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அவர் திரும்ப வரும்போது பார்த்துருக்கேன். வந்து அது எல்லாமே வந்து ஒரு நடிகர்கள் எப்படி சிதுக்கப்படுறது அவங்க கிடைக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் தீர்மானிக்குது. அவங்க வந்து அந்த கதாபாத்திரங்கள் வரும்போது என்ன இருக்கிறது நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி தான் படம் வந்து மனநிலை மாறுறது வாய்ப்பு இல்லை. ஒரு டைரக்டர் கிரியேட்டர் புக்ஸ் தான் மாற்றும். ஆனால் வந்து இருக்கிறதுல கிஃப்டட் வந்து ஆக்டர்ஸ் தான். ஏன்னா வந்து அவங்க ஒவ்வொரு கதையிலையும் போகும்போது அவங்களுடைய பலவிதமான ஒவ்வொரு நடிகை ஒவ்வொரு கிரியேட்டர் ஒவ்வொரு டைரக்டர் எல்லாம் அவங்களுடைய இது எல்லாத்தையும் அந்த கதாபாத்திரத்தில் கொட்டும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நடிகர் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். இன்னரில் வந்து அது நிறைய வந்து ஒரு மேஜிக் அங்கே மேஜிக் நடக்கும். அப்படிதான் ஒவ்வொரு ஸ்டார்ஸும் உருவாகிறாங்க. அப்படி ஒரு இப்போ இந்த படம் அடுத்த படத்தை நடக்கக்கூடிய ஒரு பெரிய டைரக்டரோ அல்லது அவங்களுடைய பெஸ்ட் கிரியேட்டிவ் கதாபாத்திரமோ அவருக்கு கிடைக்கும் போது அது நிச்சயம் அவருக்கு மேஜிக் செஞ்சு அவர் ஒரு பகத் பாசிலாக நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. சூப்பர், அருமை, வெரி நைஸ். அண்ட் கிருஷா இப்ப நீங்க தான் வந்து சூஸ் பண்ணோம் எந்த டீ வேணும் என்று. மாச்சா, சென்சா, ஜிஞ்சர், பிளாக், மின்ட். ட்ரெண்டிங்கா போலாம்ல கொஞ்சம் மாச்சா டீ. மாச்சா டீ உங்களுக்கு ஆனா நிஜமாவே பிடிக்குமா? ஏன்னா மாச்சா டீ தான் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பிடிக்கல. பிடிக்காது. சே, உங்களுக்கு இது வரும் நான் எதிர்பார்க்கல. என்னது வெங்காயம் வந்திருக்கு. உள்ளி கரெக்டா மலையாளத்துல பியாஸ் வந்திருக்கு. சோ வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், சோ உங்களோட லைஃப்ல வந்து ரொம்ப எமோஷனலான மொமெண்ட் சொல்லுங்க. ஹாப்பி டியர்ஸ். நான் ஒரு கிரை பேபி தான் சத்தியமா. ஓகே. நான் ஒரு நல்ல ஆட் பார்த்தா நான் அழுதிடுவேன். ஓ, நல்ல ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தாலே அழுதுருவீங்க. ஆமா. நான் ரொம்ப இமோஷனலா நைஸா இருந்துச்சுன்னா அழுதிடுவேன். சீரியலுக்குலாம் அழற கேஸா நீங்க? சீரியல் பாக்குறது கொஞ்சம் கம்மி. சோ அதுக்காக அழுகல. ஆனா ஒரு நல்ல புக் படிச்சா லாஸ்ட் எண்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அழுதிடுவேன். அந்த மாதிரி. ஸோ ஹாப்பி டியர்ஸ் கொஞ்சம் எனக்கு அதிகம். என்னோட ஆக்சுவலா பீக் இமோஷனே க்ரைங் தான். ரொம்ப கோபம் வந்தாலும் அழுதிடுவேன். ரொம்ப ஹாப்பியா க்ரைங் ஆப்வியஸ்லி. பயம் அதிகமா இருந்துச்சுனாலும் அழுதிடுவேன். ஸோ எனக்கு எல்லாத்துக்கும் மறக்க முடியாதது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறது. ரீசெண்டா நான் ரீசெண்ட் இல்ல கொஞ்சம் முன்னாடி 3 of Usன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்திருந்தாங்க. அது பார்த்துட்டு there was ஒரு இமோஷன் கிரியேட் ஆயிருந்தேன். ரொம்ப ஹாப்பியா லைக் இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் ஆசையா இருக்கு. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சு. நைஸ். அண்ட் ஸ்ரீராம் நீங்க வந்து சொல்லுங்க. நீங்க வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சுட்டே இருக்கீங்க. எந்த ஒரு மொமெண்ட்ல வந்து தோணுச்சு ஹப்பாடா இப்ப மக்களுக்கு வந்து என்ன தெரிய வந்துடுச்சு, நான் ஒரு ஆக்டர் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ரெக்கக்னைஸ் ஆகுதுன்னு ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்னா எந்த மொமெண்ட் உங்களோட லைஃப்ல? எனக்கு அந்த கன்னிமாடம் ரிலீஸ் தான். அது நான் தேட்டர் ஃபுல்லா இருந்தது. நான் போகும்போது நான் தேட்டர் விசிட் பண்ணும்போதெல்லாம். ஸோ அது எனக்கு அந்த அந்த மூமெண்ட் தான் எனக்கு வந்து ஹாப்பி டியர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஹப்பா வந்துட்டேன்டா, ஃபீல்டுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டேன்டா, மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி. நைஸ். அண்ட் ஸ்ரீராம் நீங்க தான் சூஸ் பண்ணணும். சென்சா, ஜிஞ்சர், பிளாக், மின்ட். எப்பயுமே நம்ம ஊர் டீ தான். ஜிஞ்சர். ஜிஞ்சரா? ஓகே. ஜிஞ்சர் உள்ளே ம்
நல்ல விஷயம் வந்திருக்கு. Wow. காசு வந்திருக்கு. குட் திங். சோ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வரவு வரப்போகுது. நல்லது நல்லது நல்லது, அப்படியே வரட்டும். எவ்ளோ வந்து கோல் வச்சிருக்கீங்க இந்த வருஷம் சம்பாதிக்கணும்னு? அது பெருசுங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. சோ காசு வந்ததுனால நீங்க கண்டிப்பா பதில் சொல்லணும். எஸ்கேப் ஆக கூடாது. இப்படி அப்படிலாம் வந்து மழுப்ப கூடாது. ஓகேவா? காசு வந்ததுனால சொல்லுங்க. மயிலாஞ்சி படத்துல உங்களோட salary எவ்வளோ? நல்ல சேலரி தான். எங்க ப்ரொடியூசர் வந்துட்டு கொஞ்சம் தாராள மனசு தான். ஸோ அதனால நல்லாவே பண்ணாங்க. ஸோ அது என்ன அமௌண்ட்னு நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே நைஸ். நீங்க சொல்லுங்க கிருஷா. நீங்க வந்து வாங்கினதுலயே மறக்க முடியாத ஒரு சேலரினா எந்த படத்துக்கான சேலரி? இல்ல எல்லா படத்துக்கும் அதுக்கு கிடைக்கிற மாதிரி லைக் என்ன தேவையா இருக்கோ அது கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே. ஆல் குட். இப்போ வரைக்கும் ஆல் குட். ஓஹோ. நான் கேக்குறதுக்கு ப்ராப்பரா பதிலே வரல. டிப்ளமேட்டிக்காலாம் பதில் சொன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம். லைக் எதிர்பார்த்ததை விட இந்த படத்துக்கு பெஸ்ட் சேலரி நான் எவ்வளோலாம் கேட்கல. பெஸ்ட் சேலரி ஃபார் திஸ் மூவினா விச் மூவி? பெஸ்ட் சேலரி எனக்கு இப்போ வரைக்கும் குபேரா. குபேரா. நைஸ். சூப்பர். தப்பிச்சிட்டீங்க நீங்க. அண்ட் டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க. ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்ல வந்து படத்தை முடிச்சிட்டீங்களா? இல்ல மயிலாஞ்சி மூவிக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்னலாம் பட்ஜெட் போச்சா? இல்ல எல்லா படமும் முன்ன பின்ன இருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாது. பட் நாங்க வந்து இந்த பட்ஜெட் கன்சர்ன் இந்த படமே வந்து இவ்வளவுதான் எடுக்கணும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு. நான் குடும்பம் வரைக்கும் அதுல வந்து ஓரளவுக்கு க்ளோஸா அது முடிச்சோம். ரொம்ப சின்ன பட்ஜெட் தான் இந்த படம் வந்து. சின்ன ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் நாங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். அந்த பட்ஜெட்டுக்குள்ள நாங்கள் ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுதான் வந்து. ஓகே. ஸோ சென்ச்சா மின்ட் பிளாக் இருக்கு. யார்கிட்ட இப்போ போனோம்? நான் யார்கிட்ட முடிச்சேன்? ஸ்ரீராம்கிட்ட முடிச்சிட்டேன். இப்போ டைரக்டர் சார் நீங்க தான் வந்து சூஸ் பண்ணோம். எது வேணும்? சென்ச்சாவா மின்ட்டா பிளாக்கா? ஐ எம் பிளாக். ஓ பிளாக் சீ. பிளாக் சீ. திடீர்னு பாத்தீங்களா ஸ்டைல்ஸ்? என்ன சார் திடீர் ஸ்டைல்ஸ்? இல்ல திடீர்ல எப்பவுமே ஸ்டைலான ஒருத்தர் தான் அவரு. இருப்பாரு. நீங்க நைஸ் நைஸ். ஐ லைக் தி ஸ்டைல்ஸ். வெரி நைஸ். ஷூர். யா தேங்க் யூ. ஸோ உங்களுக்கு வந்து அல்வா வந்திருக்கு. So sad. ஐ எம் பேசிக்கலி திருநெல்வேலி பர்சன். ஓகே. அப்ப வந்து நம்ம மெட்ராஸ் பாஷையில அல்வா குடுக்குறதுங்கிறது வேற இல்ல. திருநெல்வேலி இஸ் ஃபேமஸ் ஃபார் அல்வா. பட் நம்ம தமிழ்ல வந்து மெட்ராஸ்ல அல்வா கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னும்ல. உங்களுக்கு வந்து கிடைச்ச மறக்க முடியாத அல்வா லைஃப்ல? ஒரு ரைட்டரா நீங்க இண்டஸ்ட்ரி சர்வீல் ஆகணும்னா பல அல்வாக்களை வாங்காம நீங்க ரைட்டரா உருவாக முடியாது. எல்லாம் வேணா தவிர்க்கவே முடியாது. நீங்க தமிழ் திரைப்படத்துல கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20-25 வருடமாக வந்து ஒரு 15-20 படங்கள் நான் பண்ணியிருக்கனாலும் அதே ஈக்குவலுக்கான படங்கள் என்னுடைய பேர் வராமல் வெளியாகி இருக்கு. அத்தனை வழிகள் வந்து என் முதுகுல பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ காயங்கள் இருக்கு. அவ்வளோ எல்லாமே அல்வாக்கள் தான். அல்வாக்கள் உருவாக்குன காயங்கள் தான். அது கவலைப்படாது. ஏன்னா ஃபிலிம் ரைட்டராக இருக்கும்போது நீங்க தான் கதையை நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். ஒரு படத்துடைய விதையே நம்ம தான் உருவாகணும். அது ஆரம்பத்துல அந்த விதையை நம்ம பார்க்க முடியறது இல்லை. மரங்கள் வரும்போது செடி காய்கள் விதையை தெரியாதுல்ல. அதே மாதிரி எனக்கு பல விதைகள் வந்து விதைகளாகவும் நிறைய அடிகளாகவும் நிறைய மறைஞ்சு போயிருக்கு. அது இல்லாமல் நம்ம சினிமாவில் அதெல்லாம் சகஜம்தான். ஐ மெட் சோ மெனி பீப்புள் ஆஃப்டர் தட். அவங்களே அதே ஆட்களே எனக்கு வந்து நான் திரும்ப சந்தோஷமாகவும் அவங்களே ஏற்றுக்கிட்டோம். அவங்களே என்னை ப்ரைஸ் பண்ணியும் அதே சந்தர்ப்பமும் நடந்திருக்கு. இது சகஜம்தான். இந்த கேரியர்ல ரைட்டிங்ன்ற கேரியர்ல மட்டும் அது வந்து இட் ஹேப்பன்ஸ். இது வந்து தவிர்க்க முடியாது. இதுக்கு சரியான பதில் இல்ல நினைக்கிறேன். ஜூஸ் அவங்க வந்து உங்களோட ஹீரோ சொல்லிட்டாங்க இது சரியான பதில் இல்ல. இல்ல சார், அவங்க கேட்டது நம்ம வாங்குனதுலே பெஸ்ட் அல்வா எது அப்படின்றதுதான். நம்ம கிடைச்சதுலே பெஸ்ட் அல்வா எது. நீங்க அப்படியே வந்து ஒரு கதையா சொல்லிட்டீங்க. சென்னை பாஷையில அல்வான்னு கேட்டீங்க நீங்க. அதுதான் கரெக்ட் தான். கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. பட் நீங்க ரைட்டரா வந்து எனக்கு ஒரு கதை சொல்லிட்டீங்க. அது வந்து உங்களோட லைஃப் இல்ல. நான் வாங்குனதுல பெஸ்ட் அல்வா நான் இங்க ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா என் ஒய்ஃப் இருக்கா, நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஓப்பனா சொன்னா எனக்கு ப்ரொஃபஷனல் அல்வா. ப்ரொஃபஷனல் தான். ப்ரொஃபஷனல் தானா? அது ப்ரொஃபஷனல் அல்வா தான் சொல்றேன். அது ப்ரொஃபஷனல் சொன்னா வேணாம், நிறைய இருக்கு. நிறைய ப்ரொஃபஷனல் அல்வா சீரியஸா போயிடும். அது வேணாம். அது ப்ரொஃபஷனல் அல்வா இருக்கு. அது எல்லாம் ஒரு படம் முழுக்க ஒர்க் பண்ணி கொடுத்து நான் பேரே இல்லாம நிறைய ஒர்க் பண்ணி நிறைய வெளியே வந்திருக்கேன். கடைசியில நிறைய படங்களுக்கு நான் அது மாதிரி நிறைய வெளியே வந்திருக்கேன். அதான் சொல்றேன். அது வந்து 1-2 அல்வா இல்ல, பெஸ்ட் அல்வாவே கிட்டத்தட்ட 5-6 அல்வா இருக்கு. நான் ஏதோ பத்தாது அப்புறம் உங்களுக்கு. அது எல்லாமே வேற சீரியஸான கதையாயிடும். அப்புறம் அவங்க நான் அதெல்லாம் மறந்துடுவேன். நான் பெரும்பாலும் வந்து ஏன்னா எல்லாருமே அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்னுடைய இதயமும் மூளையும் சரியாக திசையில் செல்வதற்கு அவங்க எல்லாம் எனக்கு திருப்பு முனைகளா இருந்திருக்காங்க. அதனால ஐ ஆல்வேஸ் சல்யூட் தெம். ஓகே சூப்பர் சார். அல்வாக்கள் கூட ஒரு மோட்டிவேஷனா அவர் சொல்லிருக்காரு. வெரி குட். சார் ரொம்ப அல்வா வந்து கண்டிப்பா தேவைதான்.
சோ ப்ரொஃபஷனல் அல்வா வந்து நீங்க சொன்னீங்க. நீங்க வந்து நாங்க வந்து சிரிச்சாலுமே வந்து அல்வாக்கள் எல்லாருக்குமே கிடைச்சிருக்குதான். அது வந்து எப்படி வந்து சொல்றதுன்னு தெரியாம நாங்களும் வந்து அப்படியே சிரிச்சிருவோம். பட் வந்து பர்சனலா வந்து அல்வாக்கள் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா வைஃப்க்கு தெரிஞ்சிடுச்சுன்னா வம்பாயிடும் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு வார்த்தை விட்டீங்க நீங்க. அது வந்து நம்மளோட டீம் வந்து நல்லா கிராஸ் பண்ணிட்டாங்க. சோ சொல்லுங்க இல்ல பர்சனல் அல்வா. அது சொல்ல முடியாது. ஏன்னா அது ஷோ வந்து என்னுடைய மூவி அது மயிலாஞ்சி தான் எனக்கு மெயின். மயிலாஞ்சி சம்பந்தப்பட்ட எதுனாலும் பேசலாம். இது பர்சனல் நம்ம தனியா ஸ்பெஷல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நான் 15 அல்வாக்களை சொல்லுவேன் நான் வந்து. ஓகே பெஸ்ட் அது தனி எபிசோடே போடலாம் நீங்க. ஓகே டீம் நோ அல்வா அல்வா ஆன்சர். ஷோ அவர் வந்து நமக்கு அல்வா கொடுத்திருக்காரு. நீங்க ஓகேவா? நீங்க அல்வா ஷோன்னு தனியா ஒண்ணு பண்ணுங்க. நான் வந்து பிரமாதமான இன்ட்ரெஸ்டிங்கா நாள் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமா ஒரே ஒரே மட்டும் சொல்லுங்க ஒரே ஒரு அல்வா மட்டும் சொல்றேன். ஒரு தடவை ஒரே ஒரு அல்வா சொல்லுங்க. ஒரே ஒரு come on. அல்வா மட்டும் சொல்றேன். அல்வா வந்து எனக்கு காலம் கொடுத்தது அல்வா. நான் வந்து ஒரு 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 சென்னைக்கு வந்த புதுசுல ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்றேன். ஒரு ஒரு ரொம்ப பரவசமான இளைஞனா வந்து ஒரு இடத்துல ஜாயின் பண்றேன். என் பக்கத்துல ஒரு அழகான ஒரு பெண் வந்து. அவங்க பார்த்தோன்னே டக்கு நமக்கு தான் வந்து அப்ப இருந்தாலும் சரி ஒரு impress ஆயிட்டோம். எனக்கு வந்து வேலை சேல்ஸ். ஐ ஹேவ் டு ரூம் காலைல வந்தோடனே சைன் போட்டு வெளியே போயிடுவேன். வெளியே போயிட்டு அப்போ வந்து திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது நம்ம அப்படின்னு பார்த்தா அப்போ ஒரு ஏதோ ஸ்ட்ரீட்ல வந்து ஒருத்தர் ரோஸ் வச்சுருந்தாங்க. ம். சரின்னு ஒரு ரோஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம எப்படியே கொடுத்து சாயந்தரம் காலேஜ் விட்டு அவங்க வேலையை விட்டு வரும்போது நம்ம கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் வாங்கி நான் பாக்கெட்ல போட்டேன். நான் ம். வாங்கினது 12 மணிக்கு. ஆ அவங்க வந்து வேலையை விட்டு வர்றது 6 மணிக்கு. ஆ 6 மணி மிட் நைட்ல அந்த 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 ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப். அவங்க வரும்போதே அது வந்து ஃபுல்லா ஷேடோஸ் இந்த ஷெல்டர்ல இருட்டில் அப்படியே இருந்துட்டு அப்படியே ஒரு 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 6 மணி ஈவினிங் டயத்துல அப்படியே வந்து இருந்தாங்க பக்கத்துல வந்து இருந்தாங்க. நான் வந்து பார்த்து சிரிச்சாங்க. பாக்கெட்ல விட்டு பார்த்தா ஒரு ரோஸும் இல்லை எல்லாமே. எல்லாமே முடிஞ்சு போச்சு. உதிர்ந்துருச்சு. அவங்க பஸ் ஏறி போயிட்டாங்க. அந்த ஒரு ரோஸ்னால வந்து உங்களோட காதல் கதை வந்து அங்க ஆமா. சொல்ல முடியல. ஆமாமா. ஆ இல்ல ஒரு அபத்தமா இருக்குல்ல, அப்சர்டிட்டியா இருக்குல்ல. காலம் எனக்கு கொடுத்த அல்வா அது வந்து ஓகே இல்ல அந்த அந்த வயசு, அந்த காலகட்டம், அந்த மனநிலை இதுல ஓகே. சோ இளைஞர்களே இதுல இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம்னா ஒரே ஒரு ரோஸ் மட்டும் நம்பி இருக்காதீங்க. பொக்கேவா வச்சுக்கோங்க. ஒண்ணு இல்லனா இன்னொரு ஒரு ரோஸ் கொடுக்கலாம். கரெக்ட்டா சார்? நல்ல ஒரு தத்துவம் தானேண்ணா? நிச்சயம். அண்ட் நீங்க சொல்லுங்க கிருஷா, உங்களோட லைஃப்ல வந்து கிடைச்ச மறக்க முடியாத ஒரு அல்வா. அவ்வளோ எல்லாம் நான் ஐ எம் நாட் தட் ஓல்ட் இப்போ வரைக்கும் அல்வா எல்லாம் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகே. கேட்டிருக்கோம் நிறைய. ஆனால் பர்சனலாக அவ்வளோ கொஞ்சம் அவங்க வந்து ரொம்ப கிட்ட இருக்கும்னு நடிக்க விட்டாங்க. ஃபுல்லா அப்படியே அவங்க வெளியில படிக்க ஸ்கூல் விட்டு அப்படியே ஆக்டிங் ஆமா. யா டைரக்டர் ஸ்கூல் ஆமா. முடிஞ்ச உடனே ஆக்டிங் யா பண்ணிட்டீங்க. ஸ்கூலில் ஆக்சுவலாக 12th படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் லைக் அழகுக்குட்டி செல்லம் பண்ணும்போதெல்லாம் நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ டைம் இல்லை இந்த அல்வா டைம். ஓகே. அண்ட் ஸ்ரீராம் நீங்க வந்து சொல்லுங்க. மயிலாஞ்சி மூவி செட்லயே யார் உங்களுக்கு பயங்கரமா அல்வா கொடுத்தாங்க? ரமேஷ் அண்ணன் யாரு? எங்க டீம்ல வந்துட்டு ப்ரொடக்ஷன் டீம்ல அவரும் ஒருத்தர். ஓகே. ஸோ அவர்தான். என்ன புரியல எனக்கு. அவர் தான் எனக்கு அல்வா கொடுத்தாரு. ஓ ஆமா அல்வா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அல்வா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. கிலோ ஒரு கிலோ கணக்கில் அல்வா வந்து நல்லா கிலோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஓகே. நீங்க சொல்றதுலயே புரியுது. ஒரு மாதிரியான ஒரு அல்வா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்குள்ள வந்து தான் புரியும் அது. ஆமா ஆமா கரெக்ட்டா? ஆமா சரி ஓகே மக்களே. அவங்களுக்குள்ள வந்து ஒரு அல்வா வந்து கிடைச்சிருக்கு. மறக்க முடியாத அல்வா. நைஸ். இப்ப வந்து கிருஷா சென்ச்சா வேணுமா மின்ட் வேணுமா? மின்டி மின்டி போலாமா? மின்டி உள்ளே கரெக்டான கேள்வி வந்திருக்கு கிருஷாக்கு. எல் எல் காதல். ஸோ நான் டேரக்டர்கிட்ட வந்து மயிலாஞ்சி படத்துல காதல் காட்சிகள் பத்திலாம் கேட்க போறேன். ஏன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிடுவார். நீங்க வந்து சொல்லுங்க கிருஷா, உங்களோட லைஃப்ல வந்து காதல் கதையை பத்தி. இருக்கு, ஒரு பார்ட்னர் இருக்கு, ஆ நல்லா இருக்காங்க, ஆ நைஸ். வெரி ஹாப்பி, ஜாலி, ஓகே. லவ் சிச்சுவேஷன் குட்டா இருக்கு. குட்டா இருக்கு. நிம்மதியா இருக்கா? எஸ், ஓகே. பீஸ்ஃபுல்லா இருக்கு. கரெக்ட். ஆஹா சூப்பர். பார்ட்னர் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லலாமே. நம்ம சினிமா ஃபீல்டா? அது வேற வேணாம், field. படம் பத்தி பேசலாம். படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அது வேற ஒரு ஷோல பண்ணலாம். மக்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு பிரேக் வேணும்ல, அதுக்காக தான். வேணாம், சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷம். ஓகே. நீங்க சொல்லுங்க ஸ்ரீராம், உங்களோட காதல் கதை பத்தி. ஸோ என் காதலும் ரொம்ப அழகானது. ம் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஓகே. ம், நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்கு. இதுக்கு மேல நம்ம எதுவும் கேட்க முடியாது. வேண்டாமே, படத்தை பத்தி பேசலாம்னு சொல்லி இல்ல என்ன இல்ல stop பேசலாம் வாங்க. பண்ணிடுவாங்க. என்ன பேசணும் சொல்லுங்க. உங்களோட காதல் கதை. அதுதான் நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என் பார்ட்னர் கூட. ம் ஸோ ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. எனக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்காங்க. எனக்கு எனக்கு என்னோட பில்லர்னு சொல்லலாம். ஸோ ம் நான் வந்துட்டு ஒவ்வொரு டைம் தோக்கும் போதும் சரி, ஜெயிக்கும் போதும் சரி, என்னை அரவணைச்சிக்கிறது அவங்க தான். ஸோ லைஃப்ல எனக்கு இப்படி ஒரு பார்ட்னர் கிடைச்சதுனால தான் நான் வந்து விழுந்து விழுந்து ஓடிட்டே இருக்க முடியுது என்னால. ம் ஸோ எங்கேயுமே நிக்காம நான் ஓடிட்டே இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அவங்க நேம் ஜெயஸ்ரீ. வாவ், வெரி நைஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே. ஜெயஸ்ரீ, இது உங்களுக்காக.
இந்த காதல் எல் வந்து அவங்களுக்கு அப்புறமா கொடுத்துருங்க இந்த yes, கீச்சேனா. yes. வெரி நைஸ். அண்ட் டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க, மயிலாஞ்சி மூவில வந்து காதல் காட்சிகள் எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு, லவ்ங்கிற விஷயம் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்டா இருக்கு இந்த படத்துல. நிச்சயம் நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்லா அருமையா வந்திருக்கு. லவ் தான் கதையே. ம் கதையை சொல்ல வர்றதே ஒரு அருமையான காதல் கதை அப்படின்றதால வந்து எல்லாமே நல்லா அருமையா வந்திருக்கு அது. ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காதல் தான். ஆமா காதல் ஸோ தான். காதல் வந்து 100%ன்னு சொன்னீங்களே, நிச்சயம், நிச்சயம். எமோஷனல் காட்சிகள்லாம் மயிலாஞ்சி மூவில எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பீங்க எமோஷனல் காட்சிகளுக்கு? எமோஷனல் காட்சியில் ஒரு 25 to 30. 100க்கு. ஆமா. ஓகே. அண்ட் அதே மாதிரி சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் அது வந்து ஒரு 25. ஆக்ஷன். ஆக்ஷன் ரொம்ப கம்மி தான். 5-10 லவ் ஸ்டோரி தான் அது வந்து. ஒரு 5% அவ்வளோதான். அது கூட கம்மி தான் இருக்கும். ஓகே. ஸோ இது மெயினா முழுக்க முழுக்க வந்து எமோஷனல், அதாவது எப்படின்னா ஒரு ட்ராமா தான். ஒரு லவ் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ட்ராமா, அதே சமயத்தில் ஒரு ரியலிஸ்டிக்காக சொல்லியிருக்கோம். வழக்கமான ட்ராமாலாம் இல்லாமல், ரொம்ப மெலோ ட்ராமாட்டிக்லாம் இல்லாமல் கட் ஆஃப் பண்ணிட்டு இவ்வளோ யதார்த்தமான ஒரு காதல் கதை. ஒரு இடத்துல அந்த இடத்துல யதார்த்தம் எப்படி நடக்குமோ கூடுமான வரைக்கும் அப்படியே ஆஸ் இட் இஸ் போர்ட்ரேட் பண்ண முயற்சி வச்சிருக்கோம். அவ்வளோ உங்களுக்கு சினிமாவாக ஒரு நல்ல ஒரு பெரிய அனுபவமாகவும், ஒரு மறக்க முடியாத காட்சி அனுபவம் விஷுவலாகவும் இசையாகவும் நல்ல ஒரு 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 ஸ்பெக்டாகுலராக இருக்கும். ஓகே நைஸ். ஸோ இப்போ சென்சா தான் இருக்கு ஸ்ரீராம். உங்களுக்கு சென்சா டீ உள்ளே என்ன கேள்வி இருக்கு என்று பார்ப்போம். பேட்டரி வந்திருக்கு. ஓகே. ஸோ சொல்லுங்க, மயிலாஞ்சி மூவி செட்ல வந்து யாரு பேட்டரி மாதிரி ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க, பேட்டரியே குறையாம? பேட்டரியே குறையாம ஃபுல் சார்ஜ்ல இருக்கிறது எங்க டிஓபி சார். டிஓபி சார் தானா? ஆ. எப்பயுமே வந்து ரெடியா இருப்பாரு. ம். ஸோ எப்போனாலும் வந்துட்டு அவர் சைட்ல இருந்து பயங்கர ஃபாஸ்டா இருப்பாரு. ஆ. ஸோ அவர் தான் பேட்டரி. வாவ் வெரி நைஸ். டிஓபி சார் இந்த பேட்டரி உங்களுக்காக தான். அண்ட் நீங்க சொல்லுங்க டைரக்டர் சார், யாருக்கு இந்த பேட்டரி டெடிகேட் பண்ணுவீங்க? அவர் தான். டிஓபி தானா? நல்ல ஒரு எங்களுக்கு பெரிய சப்போர்ட் அவர். ஓகே. சரி நம்ம ஏன்னா படம் நாங்கள் எடுக்கிறது வந்து நிறைய ஊட்டியில் நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து நிறைய மலை இதெல்லாம் இருக்கும். அவர்லாம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டார். அவர் வந்து ஃபஸ்ட்டு முதல்லலாம் வந்து நிற்பது அவர் தான். ஆமா. என்னன்னா பாதி டைம் மழை பெஞ்சிரும். ம். இன்னொன்று மிஸ்ட் இருக்கும், ஃபாக் இருக்கும். ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அவர் வந்துட்டு சார் வந்துட்டு ரெடியாக இருக்கிறதுனால தான், சார் வந்து குயிக்காக பண்ணுறதுனால தான் எங்களால் வந்துட்டு ஒரு 40 டேஸில் ஷூட் முடிக்க முடியுது. வாவ் சார் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கு. வெரி நைஸ். ஆனால் தெரியாது. ஆ. தெரியாது, ஆ. பார்க்கறதுக்கு தெரியாது. ஆனால் அவரோட ஒர்க் வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக இருக்கும். ஆஹா. ஸோ ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருவாரு. 40 டேஸ்ல ஃபுல் மூவியும் முடிச்சாச்சு. வெரி நைஸ். அண்ட் கிருஷா நீங்க யாருக்கு? சேம் ஆன்சர், லைக் எவர் ரெடி. சார் DOP எப்பவுமே தான். ஆமா எப்பவுமே பார்த்தானா ரெடியா இருப்பாங்க. ம். நாங்கெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு பிரேக் கிடைக்கும்ல, இவங்களோட ஷார்ட் போகும்போது நம்ம கொஞ்சம், ம். ஆனா அவங்களுக்கே பிரேக் இல்லாம போயிட்டே இருக்கும். ம். எந்த ஷாட் இருந்தாலும் அவர் இல்லாம போகாம முடியாது. ஆக்சுவலா போத் அவர் 2 பேருடைய காம்பினேஷனா சொல்லலாம். ம். டைரக்டர் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கும்ல, அந்த ஆ. மாதிரி தான். பேட்டரியில் Okay. இருக்கிறது. யாருக்கு பேட்டரி இல்லாத ஒரு வந்து- ஆள், பேட்டரி இல்லாத ஒரு ஆனா ஆள் அது- பேட்டரி ரெண்டுமே தேவையா ப்ளஸ் இருக்குல்ல. மைனஸ் தானே பேட்டரி. ஆமா. ஸோ அது 2 பேரும் அந்த எனர்ஜியா சார்ஜா இருக்கிறதுனால தான் நம்மளால இவ்வளோ சீக்கிரமா அந்த லேண்ட்ஸ்கேப் சொன்ன மாதிரி, பிகாஸ் வாஸ்டா இருக்க லொகேஷன். இந்த மாதிரி ஒரு சின்ன இடம், ஒரு க்ளோஸ் அந்த மாதிரி மலை மேல் அல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் இங்கேன்னா அங்க வரைக்கும் கேமரா எல்லாம் செட் பண்ணி வர்றதுக்குள்ளேயே டைம் ஆயிடும். பட் ம். அதை கரெக்டா பிளான் பண்ணி நாங்க ட்ரெஸ் மாத்துறதுக்குள்ள எல்லாமே செட் பண்ணி ஆன் ஸ்பாட் இருக்கிறதுக்கு சோ எல்லா டெக்னீஷியன்ஸும் வேற லெவலா ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த Yes. மூவியோட Yes. சக்சஸ்க்காக. Yes. இல்ல? absolutely. வாவ் வெரி நைஸ். சோ டீ பார்ட்டி வந்து ரொம்ப அற்புதமா முடிஞ்சிடுச்சு. எனக்கு என்ன ஒரே ஒரு சோகம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யாருமே அதை ஜூஸ் சாப்பிடல. பாவக்காய் ஜூஸ் குடிக்கவே இல்ல. நானும் இப்படி Yay. அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா எப்படியோ மழுப்பி எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டீங்க. பட் அடுத்து 2 செக்மெண்ட்ஸ் இருக்கு, பேக் டு பேக் ரொம்ப ஃபாஸ்டா போக போகுது. அதுல ஏதாவது சொதப்பினீங்கன்னா டக்குன்னு இந்த பாவக்காய் ஜூஸை நான் கொடுத்துருவேன். இப்போ வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டீ கொடுத்துறோம், அடுத்து என்ன கொடுப்போம்? பிஸ்கெட்டா? பிஸ்கெட் கிடையாது. அடுத்து டீ கொடுத்தீங்க, அவருக்கு அல்வா கொடுத்தீங்க. உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கல சார். ஸோ டீ முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சாப்பாடு செக்மெண்ட். ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களோட ஃபேவரட்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சு வாவ் இதெல்லாம் வந்து எனக்கும் பிடிக்கும் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு சென்ஸ்க்காக தான். இது சோஷியல் மீடியால ஒரு ட்ரெண்டிங் செக்மெண்ட் வேற. ஓகே போயிடலாமா? ம். ஸோ இந்த செக்மெண்ட் பேர் வந்து இதுவா அதுவா. ஓகே கிருஷா உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? கறி குழம்பு. கறி குழம்பு. கறி குழம்பு. கறி குழம்பு. எஸ் 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 அப்படிதான் இருக்கு. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? ஆட்டுக்கால் பாயா. தேங்காய் பால். தேங்காய் பால். தேங்காய் பால். ஓகே.
தயிர் சாதமா தக்காளி சாதமா? தக்காளி சாதம். தயிர் சாதம். தக்காளி. தக்காளி சாதம். ஓகே. பீட்சாவா பர்கரா? ரெண்டுமே இல்ல. வேற வழியே இல்ல, இந்த ரெண்டு தான் இருக்கு. அதை வச்சு நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டாதான் பொழைக்க முடியும். பர்கர். பர்கர். ஓகே. பீட்சாவா பர்கரா? பீட்சா. பீட்சா. ஓகே. பர்கர். பர்கர். ஓகே. பூரியா பொங்கலா? பூரி. பூரி. பொங்கல். பொங்கல் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும். சாப்பிட்டு ஒரு தூக்கம் வரும் பாருங்க, ஒரு தூக்கம் வேற லெவல். அடுத்து நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். ஃப்ரைட் ரைஸ். நூடுல்ஸ். நூடுல்ஸ். ஓகே. சிக்கன் 65 பிரெட் ஆம்லெட்டா? சிக்கன் 65. சிக்கன் 65. பிரெட் ஆம்லெட். பிரெட் ஆம்லெட். ஓகே. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி. காரசாரம். முட்டை போண்டா. முட்டை போண்டா. முட்டை பண்டா. ஓகே. நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு. தக்காளி. தக்காளி. நண்டு ரசம். நண்டு ரசம். மசாலா வடையா மெது வடையா? மெதுவடா. மெது வடா. பா சொல்லும் போதே ஒரு இல்ல இல்ல ஆர்வம் வருது. அவங்க பசிக்குதுப்பா. அதாவது அவங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டுல அவங்க பிளேட் ஃபுல்லா வடை மட்டும் தான் இருக்கும். சும்மா ஒரு 7 வடை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஏய் எப்படிப்பா உங்களுக்கு மட்டும் வெயிட் போட மாட்டேங்குது? நான் இப்படி மூந்து பார்த்தாலே எனக்கு வெயிட் போடுது. காலையிலே சாப்பிடுங்க. வடை மட்டும் அன்னைக்கு வரலன்னு வச்சுங்க பயங்கரமா டென்ஸ் ஆயிடுவாங்க. என் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு, சங்கர்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், வடை வந்துச்சா இன்னைக்கு? இல்ல எங்கேயாவதுன்னு வடை எடுத்துட்டு வர முடியுமா? அண்ட் சென்னையில எல்லாம் வடை சம்டைம்ஸ் அந்த வடைக்கு பதிலா வடகதி கொடுத்துருவாங்க இல்லையா? அன்னைக்கு மேம் வந்து பயங்கர அப்செட் ஆயிடுவாங்க. வரவே மாட்டாங்க. வடை தான் வேணும். கேரவன்ல இருந்து வரவே மாட்டாங்க. ஓ வராதுங்க. இனிமே அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணனும்னா வடை வடையா கொடுக்கணும். கரெக்ட்டா? ஆமா சொல்லலாம். ஓகே. இம்ப்ரெஸ் ஆயிடும் சீக்கிரமா. நைஸ். மசாலா வடையா மெது வடையா? மசாலா வடை. ஆல் டைம் மசாலா வடை தான். ஐ அம் கிரேட் ஃபேன் ஆஃப் மசாலா வடை. ஹை ஃபை சார். நானும் சூப்பர். ஃபைனலா ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு. 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 ஏன் ஆப்பிள் ஹெல்தி? Milk அதுவும் shake. ஹெல்தி தான். ஆரஞ்சு. ஆப்பிள் ஆப்பிள் வந்துட்டு சாப்பிடலாம் கடிச்சு, ஜூஸா குடிக்கிறது நல்லா இருக்காது. ஆரஞ்சு ஜூஸ் தான் பிடிக்கல அவ்வளவு நாளும். அதனால சூப்பர். சோ இந்த செக்மெண்ட்டும் அற்புதமா முடிஞ்சிருச்சு. நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனல் செக்மெண்ட். ஓகேவா? நான் கேட்குற கேள்விகளுக்கு ஃபாஸ்டா பதில் சொல்லணும், இல்லைன்னா இந்த பாவக்காய் ஜூஸை குடிக்கணும். அதே மாதிரி 2 மெயின் ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து நான் கேள்வி கேட்டாலும் நீங்க இங்கிலீஷ்ல பதில் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா பாவக்காய் ஜூஸ். அதே மாதிரி சினிமா டைலாக் சொல்லக்கூடாது. எல்லாரும் இதுல சொதப்புவாங்க. சினிமா டைலாக் சொல்லக்கூடாது நான் கேட்குற கேள்விக்கு பதிலா. ரைட்டர் சார் உஷாரா இருந்துக்கோங்க. நான் ஒரு அறிவாளி. ஓகே. நான் ஒரு பாவம். பாவம். நடிகன். நடிகன். ஓகே. என் வழி. சிறந்த வழி. தப்பிச்சிட்டாரு. சிறந்த வழி. என் வழி. பாஸ். பாவக்கா. பாஸ். வாட் இஸ் திஸ் பாஸ்? என் வழிக்கு இங்கிலீஷ் வார்த்தை, ஆங்கில ஆமா வார்த்தை. இங்கிலீஷ் வார்த்தை வருது. ஆமா, அதனால ஜூஸ் குடிக்கணும். பனிஷ்மெண்ட். ப்ளீஸ் ஐயோ எங்க ஹீரோயின் நீங்க ஷேர் பண்ணலாமா? ஷேர்ல இல்ல, அவங்களா உஷாரா கரெக்டா பதில் சொல்றாங்க. ஃபாஸ்டா குடிச்சிருங்க. எங்களை நம்பி குடிக்கலாம். குடிக்கலாம். குடிக்கலாம் குடிக்கலாம் நான் தாராளமா. குடிச்சிருக்கேன். குடிக்கலாம். ஹீரோ சாரே சொல்லிட்டாரு குடிங்க. குடிக்கலாம் குடிக்கலாம். பண்ணுங்க. இது ஜூஸ் குடிக்கிற மாதிரியா நீங்க குடிக்கிறீங்க? வாட் இஸ் திஸ்? முடிச்சது ஓவர். நெக்ஸ்ட். ஓகே. என் வழி. புதிய வழி. புதிய வழி. ஓகே. ஐ லவ் இமோஷன்ஸ். ஏய் வை நோ? நான் என்ன சொன்னேன்? தமிழ்ல தான் பதில் சொல்லணும்னு சொன்னேன்ல. ஏய் 3 அப்ப நான் கிளாஸ் சொல்றதை நீங்க கவனிக்கவே இல்ல. அதானே கஷ்டப்பட்டு இல்ல ஒரு நான் கேள்வி வந்து- அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இருந்துச்சு. சரி, ஒரே ஒரு வார்னிங் தான். ஓகேவா? sorry, இதுக்கு please. மேல சொல்லக்கூடாது. ப்ளீஸ் தேங்க் யூ. உஷாரா இருக்கணும் இனிமே. Correct. ஓகே. ஐ லவ் எல்லாமே இங்கிலீஷ் தான் வருது. பூக்கள். பூக்கள். ஓகே. ஐ லவ் நடிப்பு. நைஸ். ஐ லவ் கலை. ஐ ஹேட் வெறுப்பு. வெறுப்பு. ஐ ஹேட் சொல்லி அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம். ஓகே. ஐ ஹேட் அசூயா. மலையாளம். அசூயா. அசூயை. jealousy in English. பொறாமை. I don't know what it's called. ஓகே. ஓகே, பரவாயில்ல. ட்ரை இங்கிலீஷ் பண்ணிருக்கீங்க. மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல. என் வாழ்க்கையில் சினிமா. முக்கியம் வாய்ந்தது. என் வாழ்க்கையில் சினிமா. அவசியமானது. எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பிரீதிங். அதுதான் எல்லாம். ஆமா. மலையாளத்துல சொல்லுவீங்க. இங்கிலீஷ் மட்டும் வேண்டாம். ஓகே. எனக்கு இங்கிலீஷ் தான் வருது. என்ன இப்படி கோத்து விட்றீங்களா? திடீர்னு மலையாளத்துல கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன்? ஹீரோட்ட வேணா ஐடியா கேட்டுக்கோங்க. What do you call breathing? Like it's மூச்சு. என் மூச்சு. என் மூச்சு. என் மூச்சு. ஓகே. நான் அடிக்கடி அடிக்கடி சிரிப்பேன். சிரிப்பேன். நான் அடிக்கடி தூங்கிடுவேன். ஓகே. அது கரெக்டா பதில் சொல்றாங்க பாத்தீங்களா? இதுக்கு மட்டும் யோசிக்கவே இல்ல. நான் அடிக்கடி சினிமா பார்ப்பேன். ஓகே. என் வாழ்க்கை புதிர். புதிர். ஓகே. என் வாழ்க்கை அழகானது.
அதிசயம். அதிசயம். ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை. சினிமா. அதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. சினிமா சினிமா. அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி பல வருஷம் இங்கிலீஷ் ஆயிடுச்சு. சார். மேம் அதெல்லாம் சினிமா சார் நீங்க இங்கிலீஷ் சொல்லுங்க சினிமா சினிமா. தமிழ் வார்த்தை. இங்கிலீஷ். அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணியாச்சுப்பா. ஓகே. ஓகே. நார்மலைஸ் அது டீம் ஓகேன்ட்டாங்க. ஓகே. எனக்கு ஆமா, தெரிஞ்சதெல்லாம் நடிப்பு. சொல்றாரு. நடிப்பு. நடிப்பு. ஓகே. இந்த மாதிரி பிட்டு கேள்விகள்லாம் இங்க கிடையாது. ஓகேவா? நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா ஆக போறேன். எனக்கு கோபம் வந்தா அழுதுடுவேன். அழுதுருவீங்க. கோபம் வந்தா சேம் பெஞ்ச் அழுதிடுவேன். அழுதுருவீங்க. சொன்னேன். கோபம் வந்தா நல்லா சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவீங்க. வெரி குட். ஜாலியா இருந்தா அப்போ நல்லா சாப்பிடுவேன். நல்ல ஃபுட்டிப்பா இவரு. நைஸ். ஜாலியா இருந்தா அழுதிடுவேன். அப்போ இவருங்க வந்து பயங்கர எமோஷனல் போல. ஜாலியா இருந்தா அழுதுடுவேன். அப்படியா சார்? ஓகே. 2 பேரும் கொஞ்சம் சிமிலரா இருக்கீங்க. Overwhelm me. என் காதல் விளையாட்டானது. விளையாட்டானது. என் காதல். வாழ்க்கைன்னு சொல்ல முடியும். வாழ்க்கை. என் காதல். புனிதமானது. ஓகே. நைஸ். நான் கேட்டது. கிடைத்து விட்டது. நான் கேட்டது. கிடைக்கவில்லை. நான் கேட்டது. கிடைச்சிட்டு இருக்கு. எனக்கு கிடைத்தது. சிறப்பு. சிறப்பு. எனக்கு கிடைத்தது. பத்தல. பத்தல. நைஸ். எனக்கு கிடைத்தது. டிரான்ஸ்லேட் ப்ளீஸ். வாட் டிட் யூ ஆஸ்க் அண்ட் வாட் டிட் யூ கெட்? இப்ப கேக்குறது வாட் டிட் யூ கெட்? Content. மீனிங்ஃபுல். அர்த்தமுள்ளது. வாழ்க்கை அர்த்தமானது. அர்த்தமானது. ஓகே. அடிக்கடி சொல்ற வார்த்தை. நட்பு. அடிக்கடி சொல்ற வார்த்தை நட்பா? ஓகே. அடிக்கடி சொல்ற வார்த்தை நன்றி. அம்மா. அம்மா. ஓகே. அம்மா இது குடுமா, அம்மா அது குடுமா அது அப்படியா? இல்லாம கூட அம்மா எதுக்கு அம்மா அந்த மாதிரி. ஓகே. முடிஞ்சிச்சு இந்த செக்மெண்ட் அருமையாக. Okay. ஒருத்தவங்க மட்டும் பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டாங்க. நீங்க 2 பேரும் வின்னர்ஸ். வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம் அண்ட் எல்லா செக்மெண்ட்ஸுமே முடிஞ்சிடுச்சு. அண்ட் நீங்களே வந்து ஒரு சூப்பரான கிரிட்டிக்ல சார். இந்த மூவி மயிலாஞ்சி மூவி வந்து நீங்க வந்து ஒரு கிரிட்டிக்கா வந்து சொல்லணும்னா அப்படியே அழகா எங்களுக்காக சொல்லி காமிங்க பாப்போம் படத்தை பத்தி. படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து நீங்கள் சமீபத்தில் நீங்கள் பார்க்காத ஒரு திரைப்படம். இவ்வளோ தூரத்துக்கு காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதேமாதிரி சினிமாங்கிற ஒரு ஆர்ட் மீடியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த படங்கள் வந்து வெகுஜன மக்களுக்கு வந்து ரொம்ப அரிதாக இருக்கும். அதே மாதிரி நல்ல உணர்வுகளை சொல்லக்கூடிய இன்னைக்கு வழக்கமாக திரைப்படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2-3 விஷயங்கள்ல வந்து ரொம்ப சிக்கிடுச்சுன்னா பொலிட்டிக்கலா அல்லது வந்து ஒரு சோஷியல் த்ரில்லரு இந்த மாதிரியான ஒரு ஜானருக்குள்ளேயே கடந்த ஒரு 15-20 வருஷங்களா தொடர்ந்து படங்கள் வந்துருச்சு. இது ஒரு விடுதலையா இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டா அந்த மாதிரி எதுவும் இல்லை. வந்தவங்க எல்லாரும் வந்து பார்க்கலாம். எந்த விதமான கன்விக்ஷனும் இல்லாம வர்றவங்க எல்லாரும் ஹாப்பியா வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து திரும்பி போகக்கூடிய அளவுக்கு ஒரு நாங்கள் எந்த விதமான ஆடியன்ஸோட மைண்டை போட்டு குழப்பாம ரொம்ப தெளிவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா இது வந்து அமைஞ்சிருக்கு. சூப்பர் சார். நைஸ். ஒரு கிரிட்டிக்கா வந்து எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? ஐ கேவ் 78. 78. Yeah. வெரி குட். நல்ல மார்க்ஸ் கொடுத்துருக்காரு. வெரி நைஸ். அண்ட் நீங்க சொல்லுங்க கிருஷா, ஒரே சென்டென்ஸ்ல இந்த படத்தை ஏன் பார்க்கணும்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எதுக்கு பார்க்கணும்? இந்த காலகட்டத்தில் ஒரு இன்னோசென்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி. இந்த ஆனஸ்டி ஒரு ஐ திங்க் போக போக அந்த ஆனஸ்டி போகிறது. ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வி ஆர் கெட்டிங் வெரி நிறைய இப்படி இந்த மாதிரி பண்ணால் அப்படி இருக்கும். பிளானிங் பிளாட்டிங் நிறைய நடக்குது. அதில் ஒரு பிளானிங்கே இல்லாமல் பிளாட்டிங்கே இல்லாமல் ஒரு வாழ்க்கை லிவ் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் சாரு. ஸோ அந்த அவ வந்து டெஸ்டினியை அக்செப்ட் பண்ணுறான். இந்த எப்படி சொல்லுவான், இன்சிடென்ட்ஸ் லைஃப்பில் வருது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கியூரியாசிட்டி இருக்குது. அந்த இது ஃபுல் ஆஃப் லைஃப். எல்லாருமே நல்லவாங்க. எல்லாருமே எனக்கு நல்லதான் பண்ணிடுவாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த ஒரு ஃபீலுக்காக இந்த படம் பார்க்கணும். அண்ட் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், செழியன் சாரோட கேமரா ஒர்க்காக கண்டிப்பாக பார்க்கணும். இளையராஜா சாரோட மியூசிக் அந்த ஃபீல்காக இது ரெண்டுமே ஒரு காம்பினேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ட்ரெய்லரிலும் படத்திலும் லைக் நீங்கள் குட்டி ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது ஒரு பெருசாக ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங் தான் இளையராஜா சாரோட கூட செகண்ட் படம் பண்ணுறதுக்கு. ஸோ டு கெட் தட் இனியொரு வாட்டி கிடைக்கணும்னு இருக்குது. ஆனால் திஸ் இஸ் வெரி ஃபுல்ஃபில்லிங் டு வாட்ச். ஒரு லவ் ஸ்டோரி ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். யூ கேன் பி ஹாப்பி. ஸோ நைஸ்.
வெரி வெல் செட். அண்ட் ஸ்ரீராம், இந்த படத்தை ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும்? என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? உங்களுக்குள்ள காதல் இருந்ததுன்னா, அந்த காதல் ரொம்ப ஆழமா இருந்ததுன்னா, நம்மலாம் மிஸ் பண்ணிட்டோமே! நம்ம லைஃப்லயும் இப்படிலாம் இருந்துச்சே அப்படின்னு ஒரு ஞாபகத்த தூண்டணும். நீங்க அதெல்லாம் நெனச்சு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, நீங்க இந்த படம் பார்க்கலாம். இளையராஜா சார் மேல காதல் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த படம் பார்க்கலாம். ஸோ ரைட்டர் அஜயன் பாலா சார் மேல ஒரு காதல் இருந்ததா, நீங்க இந்த படம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்குள்ள காதல் இருந்ததுன்னா, நீங்க நிச்சயமா அந்த படத்த பார்க்கலாம். வாவ்! சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க எல்லாரும். அண்ட் நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வர செலிபிரிட்டீஸ் எல்லாம் அழகா சைன் பண்ணி குடுப்பாங்க. நாங்க ஞாபகார்த்தமா வச்சுப்போம். சைன் பண்ணிடலாமா? எஸ். சூப்பர். 3 பேரும் வந்து அழகா சைன் பண்ணிட்டாங்க. அண்ட் 3 பேருமே இவ்ளோ நேரம் ரொம்ப அழகா, ரொம்ப எதார்த்தமா நெறைய விஷயங்கள் வந்து மயிலாஞ்சி மூவி பத்தி ஷேர் பண்ணீங்க. மயிலாஞ்சி மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank தேங்க் யூ. தேங்க் யூ.